நல்ல ஆட்ஸ் ஓடுது, சேல்ஸ் செம்மையாக வருது, ஆனாலும் லாபமே இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 3 ஃபேக்டரை ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு காஸ்ட் பெர் அக்விசிஷன். காஸ்ட் பெர் அக்விசிஷன்னா ஆட்ஸ்லேயோ ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் ஒரு சேல்ஸை கொண்டு வரதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறது தான் காஸ்ட் பெர் அக்விசிஷன். சிபியோட ஃபார்முலா இதாங்க, டோட்டல் ஆட் ஸ்பெண்ட் பை எத்தனை ஆர்டர்ஸ் வந்துச்சோ அத்தனை ஆர்டர்ஸ். ஓகேங்களா? இதை போட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு சிபிஐ கிடச்சிரும். ஓகே, 1000 ரூபாய்க்கு மொத்தமாக சேல்ஸ் வந்து 1000 ரூபா வந்திருக்கு, 10 ஆர்டர் டோட்டலாக வந்திருக்கு. சரி, ஆட் ஸ்பெண்ட் 1000 ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, 10 ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா காஸ்ட் பெர் அக்விசிஷன் 100 ரூபா செலவு பண்ணால் தான் உங்களால் ஒரு ஆர்டர் எடுக்க முடியுது. ஓகேங்களா? அதுதான் வந்து காஸ்ட் பெர் அக்விசிஷன். அவங்க ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ அப்படின்னா வந்துட்டு மொத்தமாக உங்கள் வெப்சைட்குள்ளே என்டர் ஆகிறவங்க உங்கள்கிட்ட ஆவரேஜாக எவ்வளோக்கு வாங்குறாங்க அப்படின்றது தான். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் நார்மலாகவே வந்துட்டு டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, ஒரு மாதத்துக்கு எடுத்தாலும் சரி 10 நாள் எடுத்தாலும் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த டோட்டல் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ 7000 ரூபாய்க்கு டோட்டலாக சேல்ஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எத்தனை, 70 ஆர்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 100 ரூபா வந்து ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ. ஓகேங்களா? இப்போது லைஃப் டைம் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு கஸ்டமர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளேயோ நம்ம இதுக்குள்ளேயோ பிஸ்னஸ்குள்ளேயோ வந்துட்டாங்க அப்படின்னா அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து நமக்கு எவ்வளோ வந்து அமௌண்ட்டு கிடைக்கும், அவங்களால நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் லைஃப் டைம் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க, ஃபஸ்ட் டைம் வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறாங்க, செகண்ட் டைம் 100 ரூபாய்க்கு வாங்குறாங்க, இப்படியே ஒரு 12 மாதத்துக்கு வாங்கினாங்க அப்படின்னா இந்த கஸ்டமர் வந்து நமக்கு 1200 ருபீஸ்க்கு நமக்கு வந்து பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த கஸ்டமரோட லைஃப் டைம் வேல்யூ. ஓகே, எனக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வந்துட்டு என்னால் லைஃப் டைம் வேல்யூ எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியலைங்க. ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து 3 மாதம் இருப்பாங்க, ஒரு கஸ்டமர் 4 மாதம் இருப்பாங்க. இது உங்களால் கால்குலேட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் ஆர்டரில் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட செகண்ட் ஆர்டர் கஸ்டமர் வாங்கிடுவாங்க. இப்போ 1200 வாங்குவாங்கன்னு தெரியுது, மொதல் ஆர்டர் 100 ரூபா தான் வருது அப்படின்னா நீங்கள் 100 ரூபா செலவு பண்ணி அந்த கஸ்டமரை பிடிச்சிங்கன்னா கூட மீதி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு லாபம்னு வச்சுக்கலாம். ஆனால் உங்களோட மொத்தமாகவே லைஃப் டைம் வேல்யூவே 100 ரூபா தான் அப்படின்னா நீங்கள் வந்து 100 ரூபா செலவு பண்ணி அந்த கஸ்டமர் பிடிக்கக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயத்தில் ஒன்று என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆட் ஸ்பெண்ட் பண்ணி 120 ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஆடை ஸ்பெண்ட் பண்ணி கஸ்டமர் உள்ள அனுப்புறீங்க. ஓகேங்களா? ஒரு வெப்சைட்டுக்குள்ளே அனுப்புறீங்க. அவங்களால மேக்ஸிமம் வாங்கக்கூடிய பொருள் மொத்தமாகவே அவங்ககிட்ட இருக்கிறதே வந்து ஒரு 150 ரூபாயோ 170 ரூபாயோ தான் அப்படின்னா ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ இன்க்ரீஸே ஆகாது. ஓகேங்களா? ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் மார்ஜின்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கினா உங்களுக்கு 10 ரூபாய்க்கு லாபம் அப்படின்னா அவங்க அதே 700 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா உங்களுக்கு 70 ரூபா லாபம் கிடைக்கும். கரெக்டாக? அப்போ இந்த ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூவை வந்து நீங்கள் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியும் ஒர்க் பண்ணணும். நான் ஒரு தம் ரூல் சொல்கிறேன், 700 ரூபா ஆச்சும் ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ இருந்தால் தான் இ-காமர்ஸில் சஸ்டெயின் பண்ண முடியும். நான் என் பர்சனல் ஒப்பீனியன் தாங்க இது எல்லாமே. ஓகேங்களா? காஸ்ட் பெர் அக்விசிஷன் வந்து 150 to 200 ரூபா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு வந்து எனக்கு கட்டுப்படி ஆகுது.